ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல் கரி பைட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்க சூப்பரான ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 3 நீளமான சைஸில் இருக்க உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இதை நம்ம 1/4 இன்ச் வீதி வர அளவுக்கு எல்லாத்தையும் யூனிஃபார்மாக வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம இதை வெட்டும் போதே உடனே இதை தண்ணியில் போட்டு வைக்கணும். அப்போ தான் இந்த உருளைக்கிழங்கு வந்து ப்ரௌன் கலரில் ஆகாமல் ஸ்டார்ச் எல்லாம் போய் மொறுன்னு கரெக்டாக வரும். இதை நம்ம குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிட்டு இது கூட 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி, அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், அரை டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து மூடி வச்சு நம்ம வேக வைக்கணும். லோ ஃப்ளேமில் தான் இதை நம்ம வேக வைக்கணும். 12 நிமிஷம் வேக வைக்கணும். 12 நிமிஷம் ஆனோடனே நம்ம மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்ச குளிர்ந்த தண்ணியில் வந்து இதை சுடு தண்ணியெல்லாம் சல்லடை கரண்டி வச்சு நம்ம வடித்து எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க தண்ணியில் வந்து இதை மாற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த தண்ணியிலே நம்ம இதை ஊற வச்சோன்னா நல்லா உருளைக்கிழங்கு வந்து ஆறிடும். இப்போ நம்ம கிச்சன் டவல்லாம் விரித்து வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து இந்த உருளைக்கிழங்கு வந்து டவலில் மாற்றி தண்ணி எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம இதை நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடிகனமான ஒரு எண்ணெய் சட்டியில் 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்ததும் லோ ஃப்ளேமில் இதை வச்சு ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதும் நம்ம இந்த உருளைக்கிழங்கை போட்டு 4 நிமிஷம் வேக வைக்கணும். உங்ககிட்ட கிச்சன் தெர்மோமீட்டர் இருந்ததுன்னா இது 300லேருந்து 325 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கணும். நான் இன்றைக்கி தெர்மோமீட்டர் எதுவும் வைக்கல. கரெக்டாக 4 நிமிஷம் கழித்து நம்ம இதை வடித்து எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெயெல்லாம் போகிறதுக்கு நம்ம இதை ஒரு பேப்பர் டவலில் மாற்றிக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம மிச்சம் இருக்க ஃப்ரைஸை வந்து அப்புறமா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரைஸ் வந்து மறுபடியும் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம ஆற விடணும். ஃப்ரைஸ் நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோடனே நம்ம ஹை ஃப்ளேமில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இப்போது ஹை ஃப்ளேமில் நம்ம 2 நிமிஷம் இல்லாட்டி இதை நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பொரிக்கும்போது லோ ஃப்ளேம்லேயும், செகண்ட் டைம் பொரிக்கும்போது ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கணும். இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் நல்லா வடித்து எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு பேப்பர் டவலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா மொறுன்னு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்புலேருந்து மாற்றினோடனே நமக்கு தேவையான சீசனிங் வச்சு இதை சீசன் பண்ணிக்கலாம். நம்ம செகண்ட் டைம் பொரிக்கும்போது உங்கள் கிட்ட கிச்சன் தெர்மோமீட்டர் இருந்துச்சுன்னா 375 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு வந்து டெம்பரேச்சர் இருக்கணும். நான் இன்றைக்கி வெறும் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பொரிச்சு எடுக்கிறேன். 2 நிமிஷம் ஆனோடனே நல்லா கோல்டனாக கிறிஸ்பியாக வந்துருச்சு. இப்போ நான் வந்து இதில் கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் என்கிட்ட paprika இருந்துச்சு, அதனால் paprika பவுடர் போட்டு சீசன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து என்ன சீசனிங் பிடிக்குதோ அதை வச்சு நீங்கள் சீசன் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கெச்சப், மயோனைஸ் இது மாதிரி நமக்கு பிடிச்ச டிப் கூட வச்சு இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கரி பைட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.